ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்முலாஸ் அதுல பார்க்கலாம். ப்ராஃபிட் லாஸ்னா என்னன்னு படிச்சிருப்போம் இல்ல. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுல ஃபார்முலா பார்க்கலாம், ட்ரிக்ஸ் பார்க்கலாம், அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்னா என்னது? ஒரு பொருளை நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்றதுதான் காஸ்ட் பிரைஸ். அதை நம்ம எப்படி எழுதுவோம்? சிபின்னு எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ். சோ செல்லிங் பிரைஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? எஸ்பின்னு எழுதுவோம். கிளியரா? இப்போ இதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராஃபிட்னா என்ன? எவ்வளவு லாபம் கண்டுபிடிக்கிறது? லாஸ். லாஸ்னா என்னது? எவ்வளவு நஷ்டம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ப்ராஃபிட். ப்ராஃபிட் நமக்கு எப்ப கிடைக்கும்? நம்ம வாங்குற பொருள் ஒரு பொருளை வாங்குறோம், அதை விட அதிகமான விலைக்கு வித்தோம்னாதான் நமக்கு என்ன வரும்? ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இருந்தாதான் அது வந்து என்னது? ப்ராஃபிட். அதுவே லாஸ் எப்ப இருக்கும்? லாஸ் எப்ப இருக்கும்? எப்ப நமக்கு நஷ்டம் ஏற்படும்? நாம விக்கிற விலையை விட காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சோ இப்ப நம்ம ஒரு பொருளை 10 ருபீஸ்க்கு வாங்குறோம், காஸ்ட் பிரைஸ் 10 ருபீஸ்க்கு வாங்குறோம், செல்லிங் பிரைஸ் வந்து 12 ருபீஸ்க்கு நம்ம வித்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் 2 ருபீஸ் கிடைக்கும். அதுவே செல்லிங் பிரைஸ் நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம வந்து 8 ரூபாய்க்கு விற்கிறோம்னா நமக்கு என்னது? லாஸ் வந்து 2 ருபீஸ். ஸோ அதுதான் நம்ம டே டு டே லைஃப்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் மெயின் ஃபார்முலா. இதோட பிரான்ச் ஃபார்முலா அப்படின்னா, இப்ப நமக்கு 3 வேரியபிள் இருக்கு. ஒன்னு மாத்தி மாத்தி கேட்பாங்க. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஓகேவா? இப்போ செல்லிங் பிரைஸ் இல்ல ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாம். காஸ்ட் பிரைஸ் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா, காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு, பாருங்க இந்த காஸ்ட் பிரைஸ் வந்து இந்த பக்கம் வந்தது, எஸ்பி இந்த பக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். சரியா? காஸ்ட் பிரைஸ் வந்து இது இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தா பிளஸ் வந்துடும். அங்க எஸ்பி அப்படிதான் இருக்கு. ப்ராஃபிட் இந்த பக்கம் தான், இந்த பக்கம் வந்தா மைனஸ் வந்துடும். சோ காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி இங்க காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்னா, இங்க காஸ்ட் பிரைஸ் அப்படியே இருக்கு. இந்த எஸ்பியை இந்த பக்கம் கொண்டு வரலாம். தட் வில் பி எஸ்பி பிளஸ் லாஸ். ஓகேவா? அதாவது இங்க காஸ்ட் பிரைஸ் இருக்கு, இந்த எஸ்பியை இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்ப என்ன வரும்? லாஸ் பிளஸ் எஸ்பின்னு வரும். அப்போ நம்ம பிளஸ்னால எப்படி வேணா நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். அதே காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் பிளஸ் லாஸ். இப்போ நெக்ஸ்ட் இதுல இன்னொரு ஃபார்முலா நம்ம போட்டோம்னா என்ன வரும் பார்க்கலாமா? இப்போ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுவே நம்மளுக்கு இப்போ செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்றோம்? செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். அதே இந்த செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் லாஸ். ஓகே, சோ இந்த ஒரே ஃபார்முலால இருந்து நம்ம 3 ஃபார்முலாவும் எழுதிக்கலாம். மாத்தி மாத்தி பின்னாடி கொண்டு போயிட்டு முன்னாடி கொண்டு போயிட்டு நம்ம எழுதிக்கலாம். அதுக்குதான். சோ நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. இதெல்லாம் நாமளே அரைவ் பண்ணிக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் இதுவே ப்ராஃபிட் இருக்கு. இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றது? அதே மாதிரி லாஸ் பெர்சன்டேஜ். லாஸ் பெர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு profit percentage is equal to profit by cost price into 100. இப்போ இது loss percentage என்ன வரும்? Loss percentage is equal to loss, எவ்வளவு ருபீஸ் லாஸ், by cost price. முக்கியமா ரெண்டுத்துக்குமே காஸ்ட் பிரைஸ் தான். காஸ்ட் பிரைஸ் into 100. ஓகேவா? சோ இது வந்து மெயின் ஃபார்முலா. இதுவே நம்ம இதுல வேற வேற வேரியபிள்ஸ் வேற எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேற என்ன கால்குலேட் பண்ணணும்
உங்களுக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சிபி கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சாரி ப்ராஃபிட் இங்க இருக்கு பாருங்க. இதை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். என்ன பண்றோம்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இன்டு சிபி டிவைடட் பை 100. இது ப்ராஃபிட் மட்டும் கண்டுபிடிக்கணும். எப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா. இப்போ லாஸ் கண்டுபிடிக்க போறோம். எப்போ லாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கும் போது. அப்ப என்ன பண்றோம்? லாஸ் பெர்சன்டேஜ் இன்டு சிபி டிவைடட் பை 100. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் சிபி கண்டுபிடிக்க சொல்றாங்க. காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன இருக்கு? ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்ப என்ன பண்ணணும்? பாருங்க, சிபி இஸ் ஈக்குவல் டு இது மேல போயிடுது. ப்ராஃபிட் பை ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இன்டு 100. அதே மாதிரி இங்க சிபி இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை லாஸ் பெர்சன்டேஜ் இன்டு 100. ஸோ நம்ம இந்த ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டா போதும். எந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டா போதும். மற்ற ஃபார்முலால நம்ம அதுல இருந்தே எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இந்த ஃபார்முலா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். அதே மாதிரி இதுல இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும். இங்க இந்த ஃபார்முலா மெயின் ஃபார்முலா இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அதே மாதிரி இங்க இருக்கிறதுல இதுதான் மெயின் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். இதுல இருக்க சம்ஸ் எல்லாம் நான் போடுறேன். அது நீங்க அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும்.